சொல்லு. முடியல. நான் சொன்ன விளையாட்டோட சூட்சமத்தை பொன்னி சரியா புரிஞ்சுக்கிட்டா. ராஜாராம், தயக்கம் இல்லாம சாப்பிடுங்க. இப்படிதானா? ஓஹோ. அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. அக்கா, ஒவ்வொரு தடவையும் நீ கவலைப்படாத கவலைப்படாதன்னு நீங்க சொல்லிட்டு போகும் போதெல்லாம் அடுத்த நிமிஷமே மனசுக்கு ஒரு உற்சாகம் வரும். ஆனா நீங்க சொல்லிட்டு அப்படி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் என்னையே அறியாம எனக்குள்ள ஒரு சோகம் வந்து உட்கார்ந்துக்கும். அது ஏன்னு எனக்கு சொல்லவும் முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க நடத்தின இந்த விளையாட்டு விருந்து எல்லாமே மனசுக்கு புதுசா ஒரு தெம்பை கொடுத்துருக்குக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன மட்டும் மனசுல வச்சுக்காம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு தெளிவை கொடுத்தீங்க பாருங்க. இந்த தைரியத்தை உங்களை விட்டா வேற யாரால கொடுக்க முடியும்? இனிமே நீங்க இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த சந்தோஷம் அப்படியே நிலைச்சு இருக்கும். என்ன நீ வேற யாரோ கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மனுஷனோட புத்திய எப்படி வேணாலும் மாத்திட்டு வேடிக்கை பார்க்கும். அத சரியா புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சா எந்த குழப்பமும் யாருக்கும் வராம பாத்துக்கலாம். ராஜாராம ஏதோ குழப்பத்துல அப்படி இருக்காரே தவிர அவர் மேல வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் ரொம்ப ரொம்ப ஆழமானது. புரிஞ்சுக்கிட்டல? ராணி ஆண்டி சூப்பர்ல, வீட்டையே சந்தோஷமாக்கிட்டாங்க. அவங்க நேரத்தை செலவழிச்சு
இங்க வந்து நம்மளோட பேசி விளையாடி நமக்கே தெரியாம நம்ம மனசுல இருக்கிற வருத்தத்தெல்லாம் சரி பண்ணி எல்லார் முகத்துலயும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க பாரு. அவங்க ஒவ்வொரு விஷயத்துலயும் உனக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. உன்னோட எல்லா விஷயத்திலயும் அவங்க காப்பாத்தி விடுறாங்க. அதனாலே நீ சொல்லுவ. ராணி ஆண்டி அப்படி யாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கல. அவங்க பொன்னி ஆண்டிய ரொம்ப நேசிக்கிறாங்க. பொன்னி ஆண்டி குடும்பத்தையும் நேசிக்கிறாங்க. மொத்தத்துல அவங்க இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, நீயே ஒவ்வொரு விளையாட்டுலயும் சொதப்பிட்டே இருந்த. ஏய், நான் எந்த விளையாட்டுல சொதப்பினேன்? எல்லா கேம்லயும் தான் சொதப்பின. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சுட்டு தானே இருந்தாங்க. அதுலயும் கண்ணை கட்டி அவங்கவுங்க ஜோடியை கண்டுபிடிக்கணுங்கிற கேம் வச்சாங்கல்ல. கண்ணை கட்டி விட்டா ஆள் இருக்கிறது எப்படி தெரியும்? லூசா நீ? மாமா சரியா அத்தையை கண்டுபிடிச்சாரு. சந்துரு ஸ்வேதாவை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப நீயும் என்ன கண்டுபிடிக்கணும்ல. சந்துரு தான் சொன்னான்ல, பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சேன்னு. அது பெர்ஃப்யூம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல சூர்யா. அது ஒரு வைப்ரேஷன் சம்பந்தப்பட்டது. நாம நேசிக்கிறவங்களோட வைப்ரேஷன் நமக்கு தெரியும். மாமா அத்தையை கண்டுபிடிச்சது, சந்துரு ஸ்வேதாவை கண்டுபிடிச்சதெல்லாம் அந்த வைப்ரேஷன்னால தான். எனக்கு தான் உனக்கு பிடிக்காதே, அப்புறம் எப்படி உன்கிட்ட ஒரு வைப்ரேஷன் எனக்கு தெரியும்? நீ சொல்றது உண்மை இல்ல சூர்யா. நீ என்ன லவ் பண்ண வந்தானே, அன்னைக்கு அது உண்மையான லவ்வா தான் இருந்துச்சு. அப்பதான் ஸ்வேதா வந்தா. ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆகணும்னு பணத்தாசை உன் கண்ணை மறைச்சிருச்சு, மனச மறைச்சிருச்சு. மனசுல இருந்து என்னையும் மறக்க ஆரம்பிச்ச. ஏய், போது நிறுத்து. பணத்தாசை வந்தது எனக்கு இல்ல, உனக்கு. வயித்துல இருக்க குழந்தை மட்டும் வேணாம், அப்படியே போய் நின்னா எங்க அம்மா அப்பா என்ன வெறுத்துருவாங்க. பவித்ரா, உன்னை எங்க அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, இந்த பொண்ணதாம்மா நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நல்லபடியா உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் சொன்னேன்ல. ஆனா நீதான் நம்பிக்கையே இல்லாம இந்த குழந்தைய கலைச்சிட்டா மடக்கவே முடியாதுன்னு சம்மதிக்க மாட்டேன்னு. அன்னைக்கு நான் உனக்கு அவமானப்பட்டது முக்கியமாவே தெரியல. என் சொத்து தான் உனக்கு முக்கியமா பட்டுச்சுல. இன்னைக்கு வந்து லவ், வைப்ரேஷன், வேவ் லெங்க்த்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல சூர்யா. வயித்துல உண்டான குழந்தையை அழிக்கிறது எந்த பொண்ணுக்கும் ஈஸி இல்ல சூர்யா. ஏய், இந்த டிராமாலாம் போடாத. இந்த குழந்தைய காமிச்சு தானே எங்க அம்மா கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இந்த குழந்தைய வச்சே நான் உன்னை வெளியில அனுப்புறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. நான் ஒழுங்கா இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் அம்மா அப்பா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி நான் சவால் விட்ட மாதிரியே ஜெயிச்சு காட்டுவேண்டி. நீ தாராளமா நல்ல பேர் எடு சூர்யா. நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவாவது நீ நல்லவனா நடந்துக்கிற பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ அத்தை, அத்தை கழுத்து நெரிக்கிறேன். ஒண்ணு இல்லம்மா, இங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கோமா. அந்த பயம் இருக்குல்ல. இந்த ராணி ஆண்டிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வந்தோமா, சாப்பாட கொடுத்தோமா, போனோமான்னு இருக்க வேண்டியதானே. ஆட வைக்கிறேன், பாட வைக்கிறேன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன கேம் ஷோவா நடக்குது? ஏய், உனக்கு தான் நல்ல எண்ணம் இல்ல. அட்லீஸ்ட் மத்தவங்களோட நல்ல எண்ணத்தையாவது உன்னால புரிஞ்சுக்க முடியாது? எது? நிறுத்து. கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து வீடே ரெண்டு பட்டு கிடக்கு. நீயும் நானும் சந்தோஷமா இல்ல, சூர்யா பவித்ராவும் சந்தோஷமா இல்ல, அப்பா அம்மாவும் சந்தோஷமா இல்ல. எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ராணி ஆண்டிக்கு நம்ம ஃபேமிலி மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. அதனால தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து நம்ம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுங்கிறதுக்காக ஏதோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்கள போய் தப்பா பேசிட்டு இருக்க. பவித்ராக்கு சூர்யாவோட சேர்ந்து வாழணும், அத்தைக்கு மாமாவோட சேர்ந்து வாழணும். அவங்க கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றது ஓகே. நான் எதுக்காக கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும்? நான் தான் உன்னோட வாழணும்னு நினைக்கவே இல்லையே. எனக்கு புரியல, எதுக்கு திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை எடுத்துட்டு வர? நாம சேர்ந்து இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எல்லாரும் முன்னாடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். உன் அம்மா அப்பாவும்
ஏன் அம்மா அப்பாவும் மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு இப்படி திடீர்னு வேதாள முருகமரம் ஏறின மாதிரி ஏறி உட்கார்ந்து இருக்க? அது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு சந்துரு. இப்படியா நீ என்ன தொடுற மாதிரியும் நான் உன்னை தொடுற மாதிரியும் பண்றது? எப்படிதான் இந்த மாதிரி உன்னால பேச முடியுதோ தெரியல. என்ன இன்சல்ட் பண்ணோன்னு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேல்ல? இங்க பாரு, நான் எப்பவுமே என் மனசுல இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டா பேசிடுவேன். அதுதான் என்னோட பழக்கம். மத்தவங்க காயப்பட்டாங்கன்னா அது அவங்க பிரச்சனை. ஏய், கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சி இருந்தா இந்த மாதிரிலாம் பேசுவியா? வேற ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன கோயில் கட்டி கும்பிட்டு இருந்திருப்பா. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுற. ஹேய், உன்னை எதுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடணும்? அப்படி நீ என்ன ஒசத்தி? உன்னை என் அப்பா என் தலையில கட்டி வச்சு என் கம்பெனிக்கே எம்டி ஆக்கியிருக்காரு. நீ தான் என்ன கோயில் கட்டி கும்பிடணும். நான் எதுக்காக உன்னை கோயில் கட்டி கும்பிடணும்? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல உனக்கும் சூர்யாவுக்கும் நடக்க வேண்டியிருந்த கல்யாணம் நின்னு போனப்போ நான் மட்டும் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு பிடிவாதமா நின்றுருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? அப்போ உன் மானம் போயிருக்காது, உன் அப்பாவோட மானம் போயிருக்காது, உன் மொத்த குடும்பத்தோட கௌரவம் போயிருக்காது. எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அன்னைக்கு 2 குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். குறிப்பா சொல்லணும்னா உன் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டினேன். அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இதுதான்ல? ஓஹோ, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வேற இருக்கா? என்ன ஒருத்தன் கை விட்டுட்டு போயிட்டான். நான் கல்யாண மண்டபத்துல நிர்கதியா நின்னுட்டு இருக்கேன். கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க வந்த ஹீரோ அப்படியே மனசு இறங்கி என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அது மூலமா எனக்கு நீ ஒரு வாழ்க்கை கொடுத்துட்ட. கடைசியில நீ ஒரு தியாகி ஆயிட்ட. அப்படிதானே? சபாஷ் சந்துரு, சபாஷ் சபாஷ் சந்துரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உன் மனசுல உன்னை ஹீரோவா வச்சு நீ எழுதி வச்சிருக்க கதை சூப்பரா இருக்கு. உனக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு வெக்கமாவே இல்லையா? அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா மூளையில உட்கார்ந்து அழற பொண்ணு நினைச்சியா என்ன? இல்ல என்ன கல்யாணம் பண்ண வேற யாருமே வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? இங்க பாரு, இப்பவும் சரி எப்பவும் சரி என்ன கல்யாணம் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்படுற ரேஞ்சில நான் இல்ல. அத புரிஞ்சுக்கோ. தியாகம் பண்ணானா தியாகம், அப்படி ஒரு நினைப்பு இருக்கா உனக்கு? இரு, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நான் உன்னை சொல்லட்டுமா? நான் உன் ரேஞ்சுக்கு பெட்டரான ஆப்ஷனா தான் இருக்கேன். ஆனா அதை உன்னால ஏத்துக்க முடியல. காரணம் உன்னோட வரட்டுத்தனமான ஈகோ. இவ்ளோ ஈகோவோட இருந்தா நீ இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே நிம்மதியாவும் இருக்க முடியாது, சந்தோஷமாவும் இருக்க முடியாது. எல்லாம் என் தலை எழுத்து. உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு. எவன் தான் இந்த எக்ஸாம் எல்லாம் கண்டுபிடிச்சானோ? ஏய், ஸ்கூல்ல இருந்து வந்ததும் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போ, உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போ, உனக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு ரெடியா இருக்கு. ஸ்பெஷல் சாப்பாடா? ஆமாண்டி, ராணி ஆண்டி வீட்ல இருந்து இன்னைக்கு சாப்பாடு வந்திருந்துச்சு. பாத்தியா, என்ன ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டு இருக்கீங்க. உனக்கு எக்ஸாம் டைம் ஆச்சுல, அதனாலதான் சொல்லல. சரி சரி, பரவாயில்ல. ஆனாலும் நீ இருந்திருக்கணும். சாப்பாட மிஸ் பண்ணியோ இல்லையோ, ஒரு கிரேட் சம்பவத்தை மிஸ் பண்ணிட்ட. சம்பவமா? ஆமா, இன்னைக்கு அம்மா கையால அப்பா சாப்பிட்டாரு. அப்பாவும் அம்மாக்கு ஊட்டி விட்டாரு. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி,
எல்லாமே ராணி ஆண்டியோட டெக்னிக். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அம்மா ஆமாவாம்மா? என்னது ஆமாவா? அப்பா உன் கையால சாப்பிட்டாராமே. ச்சே, என்ன மட்டும் எக்ஸாம் நடக்குதுன்னு ஸ்கூலுக்கு போக வச்சிட்டீங்களா? ம், அது உனக்கு அதிசயமா இருக்கா? அதிசயம்லாம் இல்லம்மா, உங்க மனசு பட்ட கஷ்டத்தை நாங்க 2 பேரும் தானமா பக்கமா இருந்து பார்த்தோம். எங்க கண்ணு முன்னாடி இப்படி நடந்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாமா? அதே மாதிரி தானமா அப்பாக்கும் இருந்திருக்கும். நடந்துட்டு இருக்கிறது எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் மனசு முழுக்க ஒரே புழுக்கமா இருந்தது. இப்ப அந்த புழுக்கம் இல்லாம மனசு லேசா இருக்கு. மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கு. எங்க அம்மா எப்பவும் இப்படியே தான் இருக்கணும். உட்காருங்க மாப்ள. உட்காருங்க மாப்ள. ஏன் ஸ்வேதா நிக்கிற? உட்காரு. இல்ல மாப்ள, நீங்க பேசிட்டு இருங்க. நானும் ஸ்வேதாவும் போய் சாப்பிட ஏதாவது சரிம்மா. எடுத்துட்டு செல்லம் நீ வா, வந்து மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு. சரிங்க. ஸ்வேதா நீ உட்காரு. பக்கத்துல உட்காரு. நான் போய் எடுத்துட்டு அப்புறம் வந்துடுறேன். சொல்லுங்க அங்கிள், ஆபீஸ் கூட போகாம அவசரமா இங்க வர சொல்லிருக்கீங்க. ஆபீஸுக்கு வந்து உங்களை பார்த்து ஷேர் பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. டாட், என்ன இது ஓவர் பில்டப்பா இருக்கு? செல்லம், நான் உண்மையா தான் சொல்றேன். இங்க பாரு, நம்ம கம்பெனி இண்டஸ்ட்ரியிலேயே தனியா நின்னு நல்ல பேரோட சர்வே ஆகிற கம்பெனி. அதுக்கு என்ன டாட், இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரூவ்ட் தானே. காஃபி எடுத்துக்கோங்க. மாப்ள, காஃபி எடுத்துக்கோங்க. மாப்ள, பல்ஸ் ஆப்க்கு அப்ரூவல் வந்துருச்சு மாப்ள. அப்ரூவல் வரதுக்கு முன்னாடியே மார்க்கெட்ல இத பத்தின எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரெக்யூப்மெண்ட் அப்ளிகேஷன் ஆர்டர்ஸ் நாம எதிர்பார்த்த அளவுக்கு மேல வந்துருச்சு. சோ இந்த ப்ராஜெக்ட் லைஃப் டைம் நம்ம கம்பெனிக்கு பெரிய லெவல்ல டர்ன் ஓவர் கொடுக்க போகுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அங்கிள். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா உங்களுக்கு லீவ் கொடுக்க போறேன். அடுத்த 10 நாளைக்கு நீங்க ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. டாட், அவரு லீவ் போட்டு என்ன பண்ண போறாரு? ஆமா அங்கிள், லீவ் எல்லாம் எதுவும் வேணாம். ஏன் மாப்ள, லீவ் போட்டுட்டு யார் உங்களை வீட்ல இருக்க சொன்னது? கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. அதனால உங்க 2 பேரையும் ஏற்காடு ஒரு ட்ரிப் அனுப்ப போறேன். இங்க பாரு செல்லம், எல்லா பிளானையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆமா. நீங்க 2 பேரும் கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஏன் பத்மா, ராஜாராம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். சீக்கிரம் சொல்லுங்க. என்ன மாணிக்கம், மாப்பிள்ள பொண்ணெல்லாம் வீட்லயே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா? இதை விட வாழ்க்கையில வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது சொல்லு. இங்க பாரு, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கே போக போறதுலன்னு முடிவே பண்ணிட்டேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் மாப்பிள்ளையையும் பொண்ணையும் கூடவே இருந்து பாத்துக்க போறேன். பாத்துக்க, நல்லா பாத்துக்க. கூடவே 2 நாள் வச்சிருந்து கூட அனுப்ப. நீ இப்படி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. நானும் அப்படி ஒரு பிளானோட தான் உனக்கே கால் பண்ணேன். ஆனா அவங்கள நான் என் கூட வச்சுக்க போறதில்ல. அவங்கள ஒரு ஹனிமூன் ட்ரிப் அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என்ன சொல்ற ராஜாராம்? சூப்பர் பிளான்பா, தாராளமா செய்ய வேண்டியதானே. என்ன மாணிக்கம், இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? சரி ராஜாராம், அப்ப நான் வச்சிடுவா? ஓகே மாணிக்கம், வச்சிடறேன். அக்கா, மாணிக்கத்தோட ஃப்ரெண்டுக்கு ஏற்காட்டில் ஒரு ரிசார்ட் இருக்கான். சந்திரவையும் ஸ்வேதாவையும் ஹனிமூன் ட்ரிப் மாதிரி அனுப்பலாமான்னு கேட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ என்னக்கா சொல்ற? ஆமாப்பா, சும்மா தானே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, போயிட்டு வரட்டுமே. என்னங்க, எனக்கு ஒன்று தோணுது. என்ன வாங்க? இல்ல, பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் ஒரே சமயத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு. இது வரைக்கும்
பெரியவனை இந்த மாதிரி எங்கேயும் ஹனிமூனுக்கெல்லாம் அனுப்புனதில்ல. இப்போ சின்னவனை மட்டும் அனுப்புனா அது தப்பாயிடும்ல. என்னக்கா இது, நாமளா பிளான் பண்ணுறோம்? ஸ்வேதா அவங்க வீட்டில் பிளான் பண்ணுறாங்க, அனுப்புகிறோம். வேணா நாமளே சூர்யாவுக்கும் பவித்ராவுக்கும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். இல்லை, நாம ஏன் பெரியவனையும் இதே மாதிரி ஏற்காட்டுக்கு அவங்க கூட அனுப்பக்கூடாது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க, ஒத்தாசையாகவும் இருக்கும்ல. ராஜா, நீ மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணி 2 ஜோடியும் சேர்ந்து போயிட்டு வரலாமான்னு கேளு. ராஜாராம், என்ன சொல்லுப்பா? மாணிக்கம், ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன யோசனை சொன்னாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்றாங்களா? போயிட்டு வருவோம். அப்படிலாம் இல்லைப்பா, சூர்யாவும் பவித்ராவும் இது வரைக்கும் ஹனிமூன் ட்ரிப் எங்கேயும் போகல, அவங்களையும் கூட சேர்த்து அனுப்பி வைக்கலாமான்ற மாதிரி கேட்டாங்க. இதுக்கு ஏன் இவ்வளோ தயங்கி கேட்குறேன்? தாராளமா போயிட்டு வரட்டும். ஓகே மாணிக்கம், தேங்க்யூ. அவங்க 2 பேரையுமே ஜோடியாக அனுப்பி வச்சிடலாம். ஓகே, டன். டேய் சூர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா. என்னடா ஆஃபீஸ்ல ஒரு சின்ன ஒர்க் இருக்குமா, அதுதான் பார்த்துட்டு உனக்கு இருக்கேன். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை எதுவும் இல்லைன்னு சொன்ன, இப்ப கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்க? மா, கம்ப்யூட்டர் சம்பந்தம் இல்லாம இப்ப என்ன வேலை இருக்குன்னு சொல்லு. ஆ ஆ, சரி, இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு வாரம் உனக்கு ஆஃபீஸ்ல லீவ் சொல்லு. எதுக்குமா? நானே இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். 1 மாசம் சம்பளம் கூட என்ன கையில வாங்கல, அதுக்குள்ள போய் லீவ் போட சொன்னா எப்படி? டேய், உன் ஃப்ரெண்டு கம்பெனி தானே, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இங்க பாரு, நீயும் பவித்ராவும் ஹனிமூன் போக போறீங்க. ஹனிமூன் ட்ரிப்பா?